சகோதரனே, மனித வாழ்க்கை நிர்பந்தமான நிலவரத்தில் போய் கொண்டிருக்கிறது. Beloved brothers, that today we can find the life of man in a miserable state. நீ எங்கே இருந்தாலும், wherever you may be நீ found, யாராக இருந்தாலும், whosoever you may be, எந்த மதம் மார்க்கத்திலே இருந்தாலும், you may be in what kind of religion, இன்றைக்கு தேவன் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். tonight the Lord is speaking to you only. ஒருவேளை வியாதியிலே இருக்கிறாயா, perhaps you may be in sickness, சிங்க கெபியிலே கிடக்கிறாயா, you may be in the dungeon of hell, இல்ல பலவீனப்பட்டு போய் விட்டாயா, or otherwise you may be in weakness, இல்ல பிசாசின் பிடியிலே நீ தாக்கப்பட்டிருக்கிறாயா, or otherwise are you affected by the possession of எந்த devil. நிலவரத்தில் இருந்தாலும் உனக்கு கை கொடுக்கிற தெய்வம் ஒருவர் வந்திருக்கிறார். There is a God who hath come down in this place, who is going to give you hands. தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we see in Daniel chapter 10, தானியேல் பெலனற்று போனான், Daniel became weak, திடனற்று போனான், Daniel became a person உருமாறி போனான், and he became shapeless. ஆனால் 10ஆம் வசனத்திலே ஒரு கை அவனை தூக்கி எடுத்தது. But in the 10th verse, a hand touched him and lifted him up. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we see Daniel chapter 6, குற்றம் சாட்டப்பட்டான், he was accused நியாயம் தீர்க்கப்பட்டான், and he was punished, சிங்க கெபியிலே தூக்கி he போடப்பட்டான். was put into den of lions. ஆனாலும் தேவன் 23ஆம் வசனத்திலே அவனை தூக்கி எடுத்தார். Nevertheless God lifted him up in the verse 23. அந்த தேவன் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். That Jesus is unchanging yesterday, today and forever.